ஸோ கைஸ் அடுத்த அன்பாக்சிங் பார்த்துறோமா. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஆடியோ ரியாக்டிவ். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஸோ கைஸ் அடுத்த அன்பாக்சிங் பார்த்துறோமா. ஸோ கைஸ் இதுதான் அடுத்த அன்பாக்சிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதம் நான் அலைஞ்சிருக்கேன் கைஸ். பேர் என்னன்னு தெரியாது, என்ன பொருளே தெரியாது. லைட் ஏரியா அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ இது என்ன பொருள், என்ன எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேடினேன். 6 மாதம் உழைப்பு தான் இந்த பொருள். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் கைஸ். நான் ஒத்துக்கிறேன், இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காசு கூட தான். ஏன் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையும் அது ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நம்ம தேடி ஒன்று தான் ஆகணும். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED லைட்டு ஆடியோ ரியாக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஏற்ற மாதிரி லைட்டு வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணம் தான் இந்த லைட்டு. இது அதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சிங்கிளாக வச்சுக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணியே வச்சுக்கலாம், நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் மூலியமாகவும் ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ ஆஃப் ஆன் எல்லாமே நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இது பக்கா ப்ராடக்ட் கைஸ். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். 6 மாதம் வெயிட் பண்ணிங்க கைஸ். இது வந்து என்னன்னா நான் வாங்கணும்னு நினச்ச எல்லா பொருளுமே ஒரே பாக்ஸில் வந்துடும் கைஸ். அமேசானில் வாங்கினது. ஸோ எல்லாமே வந்துடும். நான் தனித்தனியாக வாங்கணும்னு நினச்சேன்னா அந்த மாடியூல் ஒன்று நான் காட்டுறேன். அது வந்து 1000 ரூபீஸ் தனியாக வரும். ஸோ அமேசானில் ஒன்று வாங்கினேன், அது யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை. நான் 7 நாள் கழிச்சு 7 நாளுக்கு முன்னாடி நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு 1 மாதம் அலைஞ்சேன் எங்கே எந்த ஆப்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இது மதுரையில் தேடாத இடம் கிடையாது. நான் ஒரு கடையாக தேடின பிறகு தான் அது என்ன பொருள் பேரே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு நாள்கிட்ட கேட்டு இது பேர் இதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நானே எனக்கே தெரியும். அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா. அது மாதிரி இதை குத்தலாம் மாட்டேன். இது ஃபுல்லாக ரைட்டு உடனே ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நைஸாக இதான் கைஸ் ரோடு. அந்த 5 மீட்டர் LED ஸ்ட்ரிப்பில் ரோடு. இது மொத்தம் இது 4 ரோடு, மொத்தம் 20 இருக்கும் கைஸ். 20 மீட்ரு 2. ஸோ 20 மீட்டர் ரோடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் மெயின். ஸோ இதை நான் யாருக்குமே காட்டுறேன். நான் வந்தோடனே யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்களா. ஸோ அதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. இதுதான் கைஸ் நம்மளோட அந்த 4 வந்து இப்போ 1 வாங்கினீங்க அப்படின்னா சிஸ்டத்துலேயே கொடுப்பாங்க சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி. ஸோ அந்த அடாப்டர் வச்சு நீங்கள் 1 வேணால் யூஸ் பண்ணலாம். பட் 4 நீங்கள் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணினா சப்ளை கண்டிப்பாக தேவை. நம்ம டிவிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் சப்ளைஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இதுவும் லைட்டுக்கான சப்ளைஸர் தான். ஸோ தேவையான கரண்ட்டை தேவையான நேரத்தில் கொடுக்கும். ஸோ இதுதான் கைஸ் 4 இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4, 5 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். பக்காவாக இது நிற்கும். டெர்மினல் சேவிடா. ஸோ கைஸ் இதான் கைஸ் இன்புட் ஏசி இதெல்லாம் ஓகே. 250 வோல்ட்ஸ் வரைக்கும் வரும் கைஸ். அடுத்து அவுட்புட்டு DC கரண்ட் தான் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து அவுட் கரண்ட் வந்து 60 ஆம்பியர் வந்து மேக்ஸ் கைஸ், அதுக்கு மேலே எடுக்காது. ஸோ அவுட்புட் வந்து 200 வாட்ஸு. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் சரி, ஸ்பீக்கரும் சரி. ஸ்பீக்கர் வந்து 240 நினைக்கிறேன் கைஸ். 240, இது 200. ஸோ இதை மாட்டினேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் கரண்ட் பில் எகிறோம்னு எனக்கே தெரியுது. ஸோ அதனால் இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இது ஒன்றும் கைஸ் மேனுவல். ஸோ சும்மா ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணி கூப்பிட்டு. ஸோ இதெல்லாம் யூஸே. அடுத்து இது வந்து வாரண்டி கார்டு கைஸ். 1 வருஷத்துக்கு கூட வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ 1 வருஷத்துக்கு மேலே ஏதாச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். பட் எங்கே போய் ரிட்டர்ன் பண்ணலான்னு தெரில. அமேசானில் பண்ணால் சிரிச்சிருவாங்க. ஸோ கைஸ் இது எந்த ஊரில் வந்துருக்குன்னா சைனாலேருந்து தான் கைஸ் வந்துருக்கு. ஸோ சைனாலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அங்கே தான் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியன் ப்ராடக்ட் இதில் இல்லை கைஸ். நானும் தேடி பார்த்தேன், இந்தியன் ப்ராடக்ட்டே கிடையாது. இது கிடச்சதே எனக்கு பெரிய விஷயம். இந்தியன் ப்ராடக்ட்லாம் நான் தேடி இருக்க முடியாது கைஸ். ஸோ அடுத்து இதுதான் கைஸ் ப்ரோட்டேனியமோட அந்த மாடியூல் சொன்னேன்ல. ஸோ அதுதான் இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துருவோம்.
கைஸ் இது வந்து ஒன்றுமே கிடையாது. இதாங்க கைஸ் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் இன்புட்டு ரெண்டு இது கனெக்ட் பண்ணுறோம்ல. ஸோ அது இது வழியாக தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் நான் கனெக்ட் பண்ணுறது வச்சு இது எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம நாலுமே ஒரே ஸ்டைப் இருக்கும் போதில் நம்ம மாடியூல் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். மாடியூல் காட்டுறேன் பாருங்கள். மித்த மாடியூல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ் போட்டு தான் இருக்கும். நான் கடைசியில் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரெண்டு லைட் வந்து ஒன்று சேர்க்கறது தான் இது. ஸோ இது அப்படியே ஓட்டு வரணும். ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த மாடியூலு. ஸோ இதான் கைஸ் அந்த மாடியூல். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஒரு விஷயம்தான் நம்ம அப்படியே நம்ம லைட்டையே மாற்ற போகுது. ஏன்னா அந்த ஆடியோ ரெக்டிவ்ன்றது இது மூலியமாக தான் வரும் கைஸ், சும்மாலாம் வராது. நம்ம இது வாங்கினா மட்டும்தான் அந்த ஆடியோ மாடியூல் வரும். ஸோ இதுலேயே எல்லாமே கொடுத்துருவாங்க கைஸ். நம்ம ஒன்றுமே தேவை கிடையாது. ஆப் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். அப்படி நான் ஆப் யூஸ் பண்ணுவேன் கைஸ். நான் வேணால் அடுத்த வீடியோ நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதோட ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இது ஆன் ஆஃப், இது கலர் சேஞ்ச் பண்ணுறது, இது வந்து மியூசிக், அதான் சார் அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஸோ இது வந்து 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நான் இதான் சொன்னேன் கைஸ், 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கைஸ் பார்க்க நல்லா இருக்கும் கலரு. ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் எந்த இதுலையுமே கொடுக்க மாட்டாங்க கைஸ். மியூசிக் ஆன் ஆஃப் வச்சு கொடுப்பாங்க, கலர்ஸ் டவுட் தான். பட் மியூசிக் வந்து எடுத்தோன்னே இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆப் ஏற்றி அந்த ஆப்பில் தான் போய் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஆப்பே கொடுத்துட்டாங்க, இதுலேயே பட்டனே கொடுத்தாங்க. ஸோ நமக்கு ஈஸி தான். இது சின்னதாக உங்களுக்கு தெரியுதா கைஸ், இதான் கைஸ் மைக்கு. நம்ம வெளியில் என்னென்ன சவுண்டு வருதோ அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைட் எரிய வைக்கிறது இந்த ஒரு சின்ன மைக்கு தான் கைஸ். ஸோ இது அவ்வளோதான். இப்போ வரேன் கைஸ் இதுக்கு. ஸோ இது வந்து இந்த 2 கனெக்ட் பண்ண சொல்லலாம், அது தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு இதில் இந்த ஆடியோ மாடலே 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 2 இதுக்கு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஹையாக போச்சுனா தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது தேவை கிடையாது, தூக்கி போட்டுருவோம். ஸோ இது கண்டிப்பாக தேவை கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து இன்னொன்று கனெக்டட் சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது சும்மா டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு. ஆனால் நல்லா யோசிச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். இதை கொடுத்தேன்னா எப்படி ஒட்டுறது, அப்புறம் லைட்டுக்கு வந்து இந்த செலோ டேப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ தேங்க்ஸு இதை கொடுத்ததுக்கு. ஏன்னா அங்கேயும் மென்ஷன் பண்ணல கைஸ். நாங்கள் ப்ராடக்ட் அவங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதையும் கொடுத்தாங்க. டபுள் சைட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அடுத்த கைஸ் இதுதான் கைஸ் அந்த பின்னு கனெக்டர் பின்னு மொத்தம் 8 பின் கொடுப்பாங்க. இதுவும் அது பேக்கிங்கோட வந்தது தான். ஸோ இதுவும் பெட்டரான ஒரு ஐடியா தான். ஏன்னா தனியெல்லாம் போய் வாங்க முடியாது, கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதோடு சேர்த்து வாங்கினது நல்லதாக போச்சு. அப்படியே உள்ளே போட்டுருவோம் கைஸ், போட்டு ஓரம் வச்சுக்கோம். ஸோ அடுத்த இந்த பாக்ஸ் என்னன்னா ஃபைனல் வந்து ரிமோட்டு. ஸோ ரிமோட்டும் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி கைஸ், சரியான பிளாஸ்டிக் மெட்டலு. ஸோ இதில் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதில் மியூசிக் இல்லை அப்படின்னா நம்ம இதில் 8 ஹெச்ன்னு இருக்குது, இந்த 4 இருக்கா வால்யூமு. ஸோ இந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னா மியூசிக் ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எல்லா கலரும் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறது, ஹை பண்ணுறது, ஒயிட்டு, பவர் ஆஃபு, வால்யூமை, அந்த லைட்டோட திக்னஸ் கம்மி பண்ணுறது, பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, கூட்டுறது, அப்புறம் ரெட், ப்ளூ, க்ரீன், இதான் RGB. இது 1H, 2H, 4H, 8Hலாம் வந்து நம்ம சவுண்டு ரியாக்டிவ்காக இருக்கிறது. இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபியூசன் கைஸ், லைட்டோட ஃபியூசன் மாற்றுறது. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரிமோட். எனக்கு இந்த லைட் வந்து எனக்கு பக்கா சாட்டிஸ்ஃபை கைஸ். ஏன்னா அதில் வந்து ரிமோட் சரியில்லை அதில். அப்புறம் வந்து என்ன சொன்னேன், வயரு அது ஒன்று எனக்கு மைனஸ் பாயிண்ட் தான் தெரிஞ்சிச்சு. பட் இதில் வந்து எல்லாமே எனக்கு ப்ளஸ் தான் கைஸ். வயர் இங்கே பாருங்கள், வயருமே கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வயர் வந்து இவ்வளோ வயர் யாரும் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது இந்த அன்பாக்சிங்குமே. ஸோ தேங்க்ஸ் மறுபடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இதோட அன்பாக்சிங். அப்பா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம லைட்டை கனெக்ட் பண்ணிடுவோமா கைஸ். அடுத்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் லைட் எப்படி இருக்குன்னு. கைஸ் லைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டு, இது அவுட்புட்டு. 5 மீட்ரு கைஸ். இந்த ஒரு ரோல் வந்து 5 மீட்ரு. அதே மாதிரி வந்துட்டு 4 இருக்குது. ஓரமாக வச்சுக்கலாம். லைட்டோட குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது கைஸ். இந்த முன்னாடி ஃபைபர்லாம் போட்டு மாஸ்க் காமிச்சிட்டாங்க. அதான் கைஸ் இது ஒன்று வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு கைஸ். இந்த லைட் வாங்கினது ரேட்டு எல்லாம் முடிச்சு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ் 4. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. இப்போது நம்ம பவர் அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம
இன் பண்ணிடுவோம் கைஸ். இன் பண்ணிடுவோம். ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன் அப்படின்னா வந்து இது மிஸ் பண்ணால் கிடைக்காது. நம்ம பத்திரமா இதை வச்சுருவோம். இப்படியே இருக்கட்டும். ஸோ கைஸ் இதில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டோட அவுட்புட் இதான் கைஸ். ஃபஸ்ட்டோட இன்புட் எடுத்துட்டு இதோட அவுட்புட்டில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ கைஸ் இதை வந்து நான் தான் மாட்டி வச்சுருந்தேன். கட்டிடலாம் கைஸ். பின் வச்சுட்டு நம்ம அதில் கரெக்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் கைஸ் கண்ணு தெரிய மாட்டேங்குது. மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து சின்னதாக ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆரோ மார்க்கும் செட் ஆகணும். இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்கள். இதான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஆரோ மார்க்கும் அந்த ஆரோ மார்க்கும் ஒரே லைனில் செட் ஆகணும். மாற்றி மாட்டினோம்னா லைட்டில் எரியும், ஆனால் வேறு வேறு கலரில் எரியும். ஸோ கைஸ் இது மாட்டின பிறகு இது ஒரு செட்டு முடிஞ்சு. ஸோ இதோட இன்புட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட்டும் இதோட இன்புட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்புட் வந்து நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துடணும் கைஸ். இதுக்கு இதே மாதிரி ஒரு காட்டு பின் எடுத்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க கைஸ். ஆரோ அதே ஆரோ இங்கேயும் டச் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்களா ஆரோ அதே ஆரோ தான் இதுலேயும் டச் ஆகும். இதான் டச் ஆகிடுச்சா? அப்போ இது 2 ரோல் முடிஞ்சு. அதே மாதிரி தான் இதுவும். இதோட அவுட்புட் இதோட இன்புட்டும் இதோட அவுட்புட்டும் ஜாயின் பண்ணிடணும். ஆரோட கனெக்ட் பண்ணியா? அதான் கனெக்ட் தான். சரி கரெக்டாக. ஸோ கைஸ் அதே மாதிரி தான் இதையும் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகும் கைஸ். அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சுன்னு நினச்சின்னா அதான் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட அவுட்புட்டும் அதோட அவுட்புட்டும் மாற்றணும். மாட்டும் போது ஒன்றே ஒன்று பார்த்துங்க, ஆரோலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அப்படி ஆரோ மார்க் வரலைன்னா இந்த கலர் காம்பினேஷன் பார்த்து வைக்கலாம். அப்படி பார்க்க முடியாதுடா. நீ என்ன இப்படி போகிறத விட்டு இப்படி சுற்றி வராது தலைவர். இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க நல்லா பொட்ட எழுத்துல. அதை ரெண்டும் பார்த்து மாட்டுறதை விட்டு கலர் காம்பினேஷன் வச்சு மாட்டலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் அவுட்புட்டு. ஸோ மாட்டிக்கோமா சுவிட்சை போகிறேன் கைஸ். 4 அவுட்புட் பின் இருக்குல்ல கைஸ். அதாவது 4 அவுட்புட் பின் இருக்குல்ல, அதை ஒரு பின் எடுத்து இதில் மாட்டணும் கைஸ். மாட்டணும் அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். ஹாய் கைஸ், இதான் கைஸ் ரிமோட் சென்சிங்கு. ஸோ இது நம்ம எங்கே இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ பக்கத்தில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்னால நான் உங்களுக்கு பக்கத்தில் அனுப்புகிறேன். ஸோ ஆன் பண்ணிடுமா கைஸ். இப்போ ரெட் வச்சுருக்கேன். அடுத்து இதில் எல்லா கலரும் நான் ஆன் பண்ணுறேன். க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீனு. இது வந்து லைட் க்ரீனு, இது லைட் ப்ளூ. அடுத்து அப்படியே லைட் ஆரஞ்சு, அடுத்து லைட் ப்ளூ. அது மாதிரி ஏகப்பட்ட கலர் இருக்குது கைஸ். அப்படியே மாற்றிட்டே இருக்கலாம், தரமாக இருக்கும். இது வந்து பிரைட்டை ஹைட் பண்ணுறது கம்மி பண்ணுறது. தெரியுதா கைஸ்? கம்மியானது தெரியுதா? அதுவும் இல்லைனா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். தெரியுதா? ஹை பிரைட்டில் கூட வச்சுக்கலாம். என்ன ஒன்றுனா உங்களுக்கு அந்த கரண்ட்டு தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கைஸ் டான்ஸிங் லைட்டு. அது பாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்று ரூமில் இருக்கும்போது. ஸோ அதுக்கடுத்து இதே மாதிரி நிறையா ஃபியூசன் வச்சுருக்காங்க. இதுனா வேறு ஃபியூசனு டக்கு டக்குன்னு மாறுறது. அடுத்து ஃபேட் 4. ஸோ அது மாதிரி நம்ம வந்து நினச்ச கலருக்கு மாற்றிட்டே இருக்கலாம். டிஃப்ரென்ஸ் இருந்தால் கைஸ் ஒரு ஃபேடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கு ஆட்டோன்னு உங்களுக்கு இது தரமாக இருக்கும் கைஸ். டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அமர்ந்தம் தெரியும், பளிச்சு பளிச்சு தெரியும். இதுதான் சொல்லுங்கள் 1 ஹெச் சொன்னேன் கைஸ். தான் 2 ஹெச் 3 ஹெச் அது மாதிரி 8 ஹெச். இது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி கைஸ் ஃபைனலுக்கு வந்துட்டோம் கைஸ். இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ அதுக்கடுத்து இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து. ஸோ கைஸ் கேட்குதா? நான் பேசுகிறதுக்கு லைட் தெரியும். ஹாய் கைஸ். ஸோ கைஸ் இதான் கைஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு பிடிச்சது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இந்த பட்டனை அமுக்கிட்டு நம்ம பேசுகிறதுக்கு இந்த லைட் எரியும். அது ஒன்று தான் பிடிச்சது, பேசுறது கிடையாது. நம்ம அடுத்து பாட்டு போட்டோன்னு வைங்களேன், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி
இந்த லைட் எரியும். நான் அந்த சாம்பிளும் உங்களுக்கு காட்டுறேன். சொல்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இல்லை எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம ரெட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டு மட்டும் எரியாது, எல்லா கலரும் சேர்ந்து எரியும். அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் அப்படியே அப்படின்னா ரெட்டில் ஆரம்பித்து அப்படியே லைட் கலரில் முடிக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லைட்டில். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த லைட்டு. இது லைட் இவ்வளோ தான். இதான் கைஸ் 5000 ரூபா, வேறு ஒர்த்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும், பாட்டு கேட்கணும் அப்படின்னா பக்காவாக இருக்கும் கைஸ். படம்லாம் பார்த்தீங்க பெயிட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெரராக இருக்கும். ஏன்னா அந்த லைட்டுக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து ரூம் செட்டப்புக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அந்த மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டு போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி ஃபோன் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் ஆன் பண்ணிடுவோமா ரிமோட்டு. சென்சார் எங்கே வேணாலும் ரிமோட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ளூ கலரில் இதுதான் நம்ம ஏற்ற மாதிரி மாற்றிடுவோமா. என்ன பிஜிஎம் கைஸ் போடுறது, பிஜிஎம் இருக்குது. எனக்கு பாட்டு தான் கைஸ் பிடிக்கும். எனக்கு பிஜிஎம் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் காப்பி அந்த நம்ம வீடியோ போடுறோம்ல, ஸோ அதுக்காக தான் நான் பிஜிஎம்மே நான் கேட்டு பழகினது. எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். ஸோ இந்த ரூம் செட்டு இந்த லைட்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைப்பீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேங்க. ஒவ்வொரு பாட்டு ஏன்னா அங்கெல்லாம் காப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் தான் பாடும். இதில் நம்ம போட்டோம்னா தூக்கி விட்டுருவாங்க சேனலில். ஸோ கைஸ் பிஜிஎம் போடுமா, ரெமோ பிஜிஎம் இருக்குது, ரெமோ பிஜிஎம் போனேன். மங்காத பிஜிஎம் போடுமா. ஸோ ஆடு போட்டேன் சோதிக்கிறாங்க. ஹாய் கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.